எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஓசி பஸ் கொடுத்துட்டோம்னு ஏரோப்ளேன் கேட்காதீங்க. தேனி திமுக எம்எல்ஏ சர்ச்சை பேச்சு. இதை பார்த்த பாஜக சும்மா விடுமா? குறை எங்கு உள்ளது என்று ஆராய்ந்து அதை வலுவுபடுத்தவே பாஜக மேலிடத்தில் இருந்து ஆர்டர் வந்துள்ளது. இதை நன்கு அறிந்த அண்ணாமலை சும்மா விடுவாரா? அதை ஊதி பெருசாக்கி உள்ளார். தேனி ஆண்டிப்பட்டியை சேர்ந்த திமுக எம்எல்ஏ மகாராஜன் மக்களை பார்த்து ஓசி பஸ்ல தானே போறீங்க என்று பேசியிருக்கும் வீடியோ சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. 2019 இடத்தேர்தல் வரும்போது இங்க இருக்கிற மரமற்ற பூராமே வாடி கிடந்துச்சுல, குடிக்க தண்ணி இல்லாம கிடந்தீங்கல்ல. மகாராஷ்டிரா வந்து காலு வச்ச இன்னும் ஏதாவது குறையுதாமா? ஏதாவது குறையுதா? தண்ணிக்குன்னு சொல்லி நாட்டில் வந்து தேவை வந்து தண்ணி தானே. நாட்டில் வந்து தேவை தண்ணி. நம்ம வந்து வச்ச உடனே இன்னைக்கு என்னைக்காச்சும் இந்த குறைஞ்சிருக்காமா? இந்த இன்னைக்கு இந்த ஆடி மாதம் வரைச்சாமல இந்த இன்னைக்கும் ஓடையில் தண்ணி வைக்கிருக்கு. அது வந்துக்கிருக்கலப்பா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா என்னென்ன சொன்னோம்? மக்களே, நீங்கள் கஷ்டப்படாமல் 4 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. 4 மணிக்கு மேலே உங்கள் ஓசியா பஸ்ஸில் போய் தேனிக்கு போங்க, ஆண்டிட்டி போங்க, உசிலம்பட்டிக்கு போங்க. ஆம்பளை ஆள் பூரா வீட்டில் சோறாக்கணும்னு சொல்லிட்டு போங்க. ஆண்டிப்பட்டியின் மண்ணூத்து கிராமத்தில் சமூக நல கூடத்தை திறந்து வைத்த மகாராஜன், இங்கு இருக்கின்ற மரமட்டையெல்லாம் வாடி போய் இருந்துச்சுல்ல. இந்த மகாராசன் எம்எல்ஏவாக வந்த பிறகுதான் மழை பெய்யுது, ஆற்றுல தண்ணீர் ஓடுது. நாங்க ஆட்சிக்கு வந்தா 4 மணி வரைக்கும் கஷ்டப்படாம வேலை செய்யுங்க, அப்புறம் ஓசி பஸ் ஏறி தேனி போங்க, ஆண்டிப்பட்டி போங்கன்னு சொன்னோம். சொன்னது செஞ்சிருக்கோம். இங்கேயும் ரோடு போட போறோம், பஸ் விட போறோம். நீங்களும் ஓசியாதான் போக போறீங்க. பஸ் கொடுத்துட்டோம்னு அடுத்து ஏரோப்ளேன் கேட்காதீங்க என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார். அவர் பேசும் பொழுது, பேருந்தில் டிக்கெட் கட்டணமின்றி பயணம் செய்யும் நமது தாய்மார்களை ஓசி என்று ஏளனம் செய்த திமுக அமைச்சர் ஒருவர் இன்று அமைச்சர் பதவி இழந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். தற்பொழுது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மகாராஜன் மீண்டும் நமது தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்தி இருக்கிறார். மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுவது மக்களின் வரிப்பணத்தில் தானே. கோபாலபுரத்தில் உங்கள் தலைவர் சேர்த்து வைத்த பணத்திலா செயல்படுத்துகிறீர்கள்? எங்கிருந்து வருகிறது இந்த ஆணவமும் திமிரும்? வரும் 2026 தேர்தலில் ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைத்து உங்கள் ஆணவத்திற்கு பொதுமக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.